அனைவருக்கும் வணக்கம். த மேஜிக் ரோண்டா பர்னியோட புத்தகத்தை தான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நான் போன செஷனில் ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ் சொல்லியிருக்கேன். அது என்னன்னா மேஜிக் ஃபுட் ஸ்டெப் அப்படிங்கிறது. ஸோ இந்த மேஜிக் ஃபுட் ஸ்டெப்பில் வந்து அவங்க ஐன்ஸ்டீனுடைய கால் தடத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக ரோண்டா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் எப்படி அவருடைய சக்ஸஸுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாளைக்கு வந்து 100 தடவை தேங்க்யூ அப்படின்னு அவர் சொல்லுவாராம். இதனால தான் அவருடைய சயின்டிஃபிக் டிஸ்கவரியில அவர் சக்சஸ் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் என்ன பண்ணணும்னா, நம்ம நம்ம நடக்கும்போது, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறோம், இல்லை கடைக்கு போகும்போது நடக்கிறோம். ஸோ அப்படி நடக்கும் பொழுது நம்ம ஒரு ஒரு அடிக்குமே நம்ம என்ன சொல்லணும்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்றது தான். இதுக்குன்னு நீங்க தனியா நேரம் எல்லாம் ஒதுக்க தேவையில்ல. ஸோ எப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய பாதத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படிங்கிறத நீங்க சொல்லிடணும். அதே சமயம் ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ் நீங்க தேங்க்யூ சொல்லிட்டீங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அது கரெக்டா நீங்க சொல்லிடணும். இதுதான் வந்து அந்த மேஜிக் ஃபுட் ஸ்டெப் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ஹார்ட் மேஜிக் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. இது செய்யறது வந்து வேர்த் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அந்த ஒரு ஒரு ஆசையும் நீங்க வந்து சத்தமாவும் சொல்லலாம், மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். சொல்லிட்டு உங்களுடைய கண்களை மூடிட்டு உங்க இதயத்து மீது கைகளை இப்படி வச்சுட்டு அந்த ஆசையை நீங்க வந்து நினைச்சிட்டே நீங்க என்ன பண்ணணும், உங்க மைண்ட் ஃபோக்கஸ் பூரா வந்து உங்களுடைய அந்த ஹார்ட் ஏரியால தான் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க ஹார்ட் ஏரியால உங்க மைண்டோட ஃபோக்கஸை வச்சுட்டு கண்களையும் மூடிட்டு கைகளையும் அது மேல வச்சுட்டு உங்க ஆசைகளை நீங்க மனசுக்குள்ள சொல்லலாம், சத்தமாவும் சொல்லிட்டு தேங்க்யூ சொல்றது. ஸோ இது வந்து ரொம்ப இம்மீடியட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு ரோண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் நீங்க பண்ணுனா கூட அதுக்கு எஃபெக்ட் இருக்கு. இல்லை ஒரு 2 தடவை, ஒரு காலையில இருந்து நைட்டுக்குள்ள ஒரு 2 தடவை இதை நீங்க வந்து பண்ணுனா கூட இதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும், அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னைக்கான பிராக்டிஸ் என்னன்னா டே 21. டே 21க்கான பிராக்டிஸ் மேக்னிஃபிசன்ட் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அற்புதமான முடிவுகள் அப்படிங்கிறது. ஸோ இதுல நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் செய்வோம். என்ன வேலை செஞ்சாலுமே அதுல இருந்து ஒரு அவுட்கம், அந்த அவுட்கம் எப்படி இருக்கணும்னா அப்படியே ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான ஒரு அவுட்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிஸ்னஸ்ல நமக்கு இவ்வளோ லாபம் வரும், அவ்வளோ வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுல வந்து அந்த அவுட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப நம்ம நம்ம நினைச்சது மாதிரி வரணும்னா, அதுவும் நம்ம நினைச்சதை விட எக்ஸ்ட்ராடினரியா வரணும்னா அந்த அவுட்கமுக்கு நம்ம வந்து கிராட்டிடியூட் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஒரு ரைட்டர் இருக்காரு, அவர் பேர் வந்து கில்பர்ட் கேட். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எந்த ஒரு ஆக்ஷன் செய்யறதுக்கு முன்னாடியுமே அந்த ஆக்ஷனுக்கான அவுட்கமுக்கு அவர் வந்து கிராட்டிடியூடு சொல்லிடுவாராம். இது வந்து நம்ம நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே தேங்க்யூ சொல்றது. இது நிறைய சாப்டர்ஸ்ல கூட பயிற்சியில கூட அவங்க சொல்லியிருக்காங்க. செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கான அவுட்கமுக்கு வந்து நம்ம நன்றி சொல்றது அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், எனக்கு வந்து ஹோப் இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும், என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில சமயம் நம்ம பேசுறது உண்டு. ஐ ஹோப் இட்ஸ் வில் கோ வெல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. அந்த ஹோப், எனக்கு ஒரு சான்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், இந்த சான்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தி பேசுவோம். சோ இங்க என்னன்னா, இங்க எல்லா இடத்துலயுமே ரோண்டா சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கறது தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த ஹோப்பு, சான்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ளேயே வந்து நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு எண்ணத்துல வச்சுட்டு தான் நம்ம சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அங்க சர்டைனிட்டி தான். கண்டிப்பா நடக்கும், அவ்வளவுதான். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது. அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த அட்ராக்ஷன் எப்படி, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் மூலியமாகவும் உங்களுடைய உணர்வுகள் மூலியமாகவும் தான் நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதே வேலை செய்யுது. இதை வந்து எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பைலட் எடுத்துக்கிட்டா, பைலட் வந்து ஆம், கண்டிப்பா இந்த பிசிக்ஸ் ஒர்க் ஆகும், அதாவது கண்டிப்பா அதாவது லேண்ட் ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரா, இல்ல கண்டிப்பா அந்த பிளைட் வந்து லேண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரா?
அவருக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் இந்த ஃப்ளைட் வந்து இந்த இடத்துல போய் ரீச் ஆகும், லேண்ட் ஆகும், சேஃபாக லேண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவர் அந்த ஃப்ளைட்டையே ஓட்டிட்டு இருப்பார். லேண்ட் ஆனாலும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல யாராவது ஓட்டுவாங்க? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ நம்மளுமே வந்து வெளியில நம்ம ஒரு ஒரு நாள் எவ்வளவோ நடக்கிறோம், வீட்டை விட்டு வெளியில போகிறோம். நம்ம வந்து அந்த கிராவிட்டி வந்து நம்மளை எப்பவுமே சேஃபாக வச்சுக்கிறோம்னு அப்படியே முழுசா நம்புறோம். கிராவிட்டி நம்மளை வந்து சில நேரம் கீழே தள்ளினாலும் தள்ளிரும்னு நினைச்சிட்டு நம்ம நடக்கிறோமா ரோட்ல? கண்டிப்பா இல்லை. நம்ம நடக்கும்போது எப்படியுமே கீழே விழ மாட்டோம். கிராவிட்டி இல்லை நம்ம வந்து அப்படியே பறப்போம் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் கிராவிட்டியில நம்ம மிதப்போம் இல்லையா? சம்டைம்ஸ் கீழேயும் அப்படி நமக்கு உழுற மாதிரி ஆயிடும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு நம்ம வெளியில நடப்போமா, இல்லை கன்ஃபார்மா நம்ம நடந்து போவோம், கீழே விழ மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நடப்போமா? ஸோ அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாமே சர்டைனிட்டியை குறிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த அவுட்கமுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த அவுட்கம்மை எது கவர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் யூனிவர்ஸ் தான் அதை வந்து செயல்படுத்துது. அந்த லா ஆஃப் யூனிவர்ஸ் தான் கவர்ன் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுடைய கிராட்டிடியூடு முழுக்கவே அந்த அதாவது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல. இன்னொன்று வந்து நீங்க எந்த அளவுக்கு இந்த கிரேட்ஃபுல் அதாவது இதை நம்புறீங்களோ, இந்த கிராட்டிடியூட நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு ஒரு அவுட்கம்மையுமே ஆல்ரெடி நடந்துருச்சு உங்க லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நீங்க தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிறது. அதாவது இந்த மேக்னிஃபிசன்ட் அவுட்கம் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்ட்ராடினரி அவுட்கம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு அப்படிங்கிறத நினைச்சிட்டு நீங்க வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிறது. இதை நிறைய விஷயத்துக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு ஃபோன் கால்க்கோ, இல்ல நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை பார்க்க போறீங்களோ, இல்ல ஒரு ஷாப்பிங் போகும்போது ஒரு பொருளை வாங்குறீங்களோ, இல்ல என்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு சீட் நீங்க வந்து ரிசர்வ் பண்றீங்க டேபிள், அதுக்கு கூட, இல்ல ஒரு வெட்டிங்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் எடுக்கிறது, கிஃப்ட் வாங்குறது, அதே மாதிரி உங்க பார்ட்னரோட உட்காந்து ஹார்ட் டு ஹார்ட் பேசுறீங்க இல்லையா? அந்த கான்வர்சேஷன் வந்து நல்ல விதமா இருக்கணும், அதோடைய அவுட்கம் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய விஷயம் சொல்றாங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தா கூட, இப்போ ஒரு பிளம்பிங் ஒர்க்கா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருந்தாலும் சரி, அதுக்கு கூட வந்து இந்த மேக்னிஃபிசன்ட் அவுட்கம் அப்படிங்கிறத நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது அதுக்கான ரிசல்ட், இப்போ ஒரு பிளம்பர் வந்து நம்ம வீட்டில் ரிப்பேர் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டேப்போ இல்லை என்ன ப்ராப்ளமா இருக்கோ அது வந்து கம்ப்ளீட்டா நல்லா சரியாயி இருக்கிற மாதிரி நீங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ள இமேஜின் பண்ணி அதுக்கு ஒரு அந்த ரிசல்ட்டுக்கு வந்து நீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்றது. ஸோ இதை வந்து அந்த ரிசல்ட்டை இவங்க எப்படி சொல்றாங்கன்னா மேக்னிஃபிசன்ட் அவுட்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று வந்து இந்த மேக்னிஃபிகன்ஸ் அவுட்கம் அப்படிங்கிறது வந்து இந்த நீங்க எப்படி இன்னும் யூஸ் பண்ணலாம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த பவுடர் ஒன்று சொன்னாங்க இல்லையா, மேஜிக்கல் பவுடர் அப்படின்னு நம்ம அப்படி தூவி விடுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த அவுட்கம்மை நீங்க மனசுல நினைக்கும் பொழுது இந்த அந்த மேஜிக்கல் பவுடரை இப்படி ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி உங்க ஃபிங்கர்ஸ்ல வச்சு இப்படி 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 பண்ணணும் அப்படிங்கிறாங்க. லேசா உங்க 2 ஃபிங்கரை வச்சு அந்த பவுடரை இப்படி போட்டு விடுற மாதிரியும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு அவுட்கம்மை வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. உங்க வாழ்க்கையில வந்து திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, பொதுவா ஆஃபன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வி ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன். ஐயோ இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்னா தப்பா தான் இருக்கும். நம்ம வந்து நெகட்டிவா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம், அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நடந்துச்சுன்னா. இப்போ நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க, ஆஃபீஸ் உள்ள போகும்போதே வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, உன்னை வந்து பாஸ் சீக்கிரமா இப்போ பார்க்கணும், நீ வந்து உன்ன பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க பாஸை போய் பார்க்கறதுக்கு அந்த வழியிலேயே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ எதுக்கு கூப்பிடுறாங்க, ஏதோ தப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள வந்து நிறைய நெகட்டிவான ஒரு தாட்டும் ஃபீலிங்கும் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து எப்பவுமே எப்படி ஒர்க் ஆகும், உங்களுடைய தாட்டை எமோஷன் வச்சு தானே லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ நீங்க இந்த மாதிரி நினைச்சிட்டே நீங்க போகும்பொழுது அதை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நடந்தா கூட அதோடைய அவுட்கம் நீங்க வந்து என்னவா நினைச்சுக்கணும்னா, ஒரு மேக்னிஃபிசன்ட் அவுட்கம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்க மைண்டுக்குள்ள ஒரு பிக்சரா வச்சுக்கிட்டு தான் நீங்க போகணும். அந்த அவுட்கம்க்கு நீங்க தேங்க்யூ சொல்லணும். இப்போ வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறீங்க,
அங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடா என்ன ஆகுது, ஃப்ளைட் டிலேன்னு சொல்றாங்க. நீங்க போன பிறகுதான் டிலேன்னு சொல்றாங்க. ஸோ அதுடைய அவுட்கம் என்னவா இருக்கும்? நீங்க அந்த டைமை வந்து நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து அவுட்கம்மா நீங்க நினைச்சிட்டு அந்த டைம்ல நீங்க வந்து என்னெல்லாம் பெண்டிங் ஒர்க் இருக்கோ இல்ல பெண்டிங் இமெயில் இதெல்லாம் நீங்க வந்து ரிப்ளை பண்ணணுமோ அந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசணுமோ கால் பண்ணி பேசலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டைமை நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பண்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிட்டு அதுக்கு நீங்க வந்து ஒரு தேங்க்யூ அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. அதுதான் இந்த மேக்னிஃபிசன்ட் அவுட்கம் அப்படிங்கிறது. ஸோ இதை தான் அவங்க வந்து இந்த எல்லா விஷயத்துலையுமே இந்த ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இங்க ஒர்க் ஆகும் அப்படிங்கறத. இப்போ என்னோட லைஃப்ல எடுத்துட்டீங்கன்னா நானே இந்த தடவை ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யூஸ்வலா வந்து ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் டைமுக்கு போவோம். ஸோ வெப் செக்கிங்லாம் பண்ணிட்டு கரெக்டாக தான் போனோம். ஆனால் நாங்கள் வந்து ஏர்போர்ட் உள்ளே வரும்பொழுது அன்எக்ஸ்பெக்டடா அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படிங்கறனால எங்களை வந்து லெவல் ஒன்னுக்கு போய் அதுக்கப்புறம் உள்ள போக சொன்னாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள. ஸோ அது நாங்கள் தேடி வந்து உள்ள போறக்கும் போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுலேயே 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லிஃப்ட்ல ஏறும் பொழுது லிஃப்ட்ல வந்து அந்த லிஃப்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஸோ நாங்கள் நினைச்ச ஃப்ளோருக்கு போகவே முடியல. மேலேயும் கீழேயும் போயிட்டே இருந்துச்சு. சம் எரர் அதுலேயும். ஸோ அந்த சமயத்தில் வந்து நான் என்ன நினைச்சேன்னா யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா போய் பிடிக்க முடியாது. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த லிஃப்ட்டை எப்படியோ இன்னொரு ஃப்ளோவில் இறங்கி நாங்கள் உள்ளேயும் போயிட்டோம். அங்கே உள்ளே போனால் கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்போவும் வந்து நாங்கள் அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டோம். அங்கே கவுண்டரில் இருக்கவங்ககிட்ட அவங்க வந்து எங்களுக்கு ஓகே இன்னும் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 2 மினிட்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு எங்களோட போர்டிங் பாஸை வந்து ஸ்டாம்ப் பண்ணி இது பண்ணி கொடுத்தாங்க, உள்ள அனுமதிச்சாங்க. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கல. பட் யூனிவர்ஸை வந்து நான் முழுசாக நம்பினா எப்படியுமே உள்ள வந்து போயிடுவோங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நடந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்களுக்கு அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மனசுல ஞாபகம் வச்சுட்டு நம்ம வந்து அதை செயல்படுத்தணும். நம்ம தாட்ஸ்லயும் சரி நம்ம ஃபீலிங்ஸும் சரி அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது நடக்கணுங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நடக்கணும். அதுக்கான ஃபீலிங்கை மட்டும் நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒன்னொன்னுக்குமே வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட். இன்னொன்று வந்து இப்போ நமக்கு சடனாக ஸ்கூல்ல இருந்து ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து அவங்க நம்ம பசங்களோட டீச்சர் யாராவது கால் பண்றாங்கன்னா டக்குன்னு நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். என்னது இது இந்த டைம்ல, அதுவும் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ கால் பண்றாங்களே என்னவா கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நம்ம பசங்க எதுலயோ மாட்டிட்டாங்க அதனாலதான் கால் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் இம்மீடியட்டா என்ன நினைக்கும்னா நெகட்டிவா தான் நினைக்கும். பாசிட்டிவாலாம் நினைக்கவே நினைக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்கும் பொழுதுதான் வி அட்ராக்ட் மோர் நெகட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்க தேவையில்ல. அந்த அவுட்கம் வந்து மேக்னிஃபிசண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைங்க. பொதுவா நிறைய சமயத்துல நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற நிறைய விஷயத்துல இருந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குமா. மேபி நம்ம நோட்டீஸ் பண்ணாம இருக்கலாம். பட் இந்த மாதிரி நடக்கிற விஷயத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய நம்ம அதை அட்ராக்டும் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற விஷயத்த கூட நம்ம நிறைய டைம்ஸ் நாம தான் அட்ராக்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவா வச்சுக்கோங்க, ஃபீலிங்கும் வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொன்று வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லைன்னு நினைப்போம். அம்மா இதெல்லாம் நான் ஒண்ணுமே என் லைஃப்ல பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி இந்த சூழ்நிலை ஒரு சில சூழ்நிலாம் உங்களுக்கு பிடிக்காது. இந்த சூழ்நிலை மாறுனா நல்லா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்கு அப்படிம்போம். அதே மாதிரி இதெல்லாம் நல்ல விதமா நடந்தா நல்லா இருக்கும், ஹோப் இது நல்ல விதமா போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துலயும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். இந்த ஹோப்பு, சான்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் மாற்றவே முடியாது, என் கண்ட்ரோல்லே இல்லை, இது எல்லாமே வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்க்காது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா கண்டிப்பா நடக்கும், சர்டைனிட்டி மட்டும்தான் அங்க. நீங்க நினைச்சா அது நடக்கும், அவ்வளவுதான். அது கண்டிப்பா நடக்கும், அது கேரண்டியுமே கொடுக்குறாங்க. அப்படி இதுல வந்து ரோண்டாவும் சரி, இதுல அந்த ரைட்டர் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னல அவருமே வந்து கேரண்டி கொடுக்குறாங்க, நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொன்று வந்து இந்த ஹோப் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டை கொடுக்குது, சான்ஸும் வந்து ஒரு டவுட்டை கொடுக்குது. ஸோ அந்த டவுட் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்குள்ள அந்த
மனசுல பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ரெண்டு விதமான தாட்ஸும் நமக்கு வந்து வந்து போகுதுங்கிறனால கரெக்டான சிக்னல் வந்து நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து சில ப்ராப்ளத்தை நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து அட்ராக்ட் பண்ணுறோம். நம்ம மனசு வந்து அது கிளியரா இருந்துச்சுங்கும் போது நமக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட் அப்படிங்கறது வந்து கரெக்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருச்சுன்னா பர்ஃபெக்டா இந்த லா வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்றோம்னு அர்த்தம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம சரியா யூஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படிங்கும் போது அந்த டவுட்டோட நம்ம ஒன்னொன்னு செய்யும் பொழுது அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த லாவை நம்ம தவறா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்னா தப்பான ரிசல்ட் தான் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம டெய்லியும் செய்யறது மூலியமா, அதாவது அந்த அவுட்கமுக்கு நீங்க கிராட்டிடியூட செலுத்துறது மூலியமா, இதையே நீங்க டெய்லியும் தொடர்ந்து செய்யறது மூலியமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயம், நல்ல உங்களுடைய என்ன செஞ்சாலுமே, எந்த செயலை செஞ்சாலுமே அதுக்கான அவுட்கம் எப்படி இருக்கும்னா ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும், பயங்கர எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய அந்த மாதிரியான ரிசல்ட் தான் உங்க வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போகுங்கிறாங்க. நிறைய பிடிக்காத சூழ்நிலை அப்படிங்கிறது வேற வழி இல்லாம நீங்க அந்த சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போகும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க பிடிக்காத இடமோ பிடிக்காத நேரம் அப்படிங்கிறதே உங்க வாழ்க்கையில இல்லாம போயிடுமா. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லாவே அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் ஃபுல்லா நிறைஞ்சு எல்லாமே நல்ல விதமா போற மாதிரி உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நீங்களும் வந்து எப்பவுமே எந்த ஒரு செயலுமே ஒரு கிராட்டிடியூடோட செய்யற மாதிரி உங்க இயல்பாவே மாறிடும். உங்களுடைய வே ஆஃப் லைஃபே வந்து இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முதல்ல 3 முக்கியமான சூழ்நிலையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த 3 சூழ்நிலையில இருந்து எனக்கு வந்து நல்ல ஒரு அவுட்கம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த 3 சூழ்நிலையை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு லிஸ்ட்ல அந்த மூணுத்துலயும் வந்து அந்த அந்த சூழ்நிலையில இருந்து என்ன அவுட்கம் வரணும்னு நீங்க நினைச்சீங்களோ அது ஆல்ரெடி நடந்துருச்சு. அதை ஒன் பை ஒன் நீங்க எழுதிக்கிட்டே இருக்கீங்க. நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் ஒரு சூழ்நிலை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஆல்ரெடி நடந்துருச்சு. ரெண்டாவது அதுவும் நடந்துருச்சு. மூணாவது அதுவும் நடந்துருச்சு. அதாவது நீங்க எதிர்பார்த்த அந்த அவுட்கம் கண்டிப்பா கிடைச்சிருச்சு, அப்படி ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க நினைச்சு அந்த அவுட்கம்க்கு நீங்க வந்து கிராட்டிடியூட் சொல்றீங்க. ரெண்டாவது ஸ்டெப் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடா நடந்த 3 விஷயங்கள், அதாவது இன்னைக்கு இந்த நாள்ல அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு 3 விஷயம், ஆர் இனிமே அதாவது இந்த நாள்ல ஏதாவது வேற ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது அப்படிங்கும் போது அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஃபோன் திடீர்னு வரலாம், இல்லை உங்களுக்கு மெயில், இல்லை ஒரு லெட்டர் பாக்ஸ் செக் பண்ணும்போது ஒரு லெட்டர் அன்எக்ஸ்பெக்டடா வந்திருக்கும். ஸோ இந்த லெட்டரை திறக்கறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த ஃபோன் காலை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியோ அதுக்கான அவுட்கமுக்கு, சப்போஸ் இந்த ஃபோன் கால்னால எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து கிடைக்க போகுது, அந்த மாதிரியான ஒரு ஃபோன் கால் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடையும் அதுதான் அவுட்கம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபோன் கால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான அவுட்கம் என்னன்னா ஹாப்பினஸ். ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்க வந்து ஓ தேங்க்யூ அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்த நீங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற ஒரு 3 விஷயத்துக்கு நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து நீங்க அந்த அவுட்கமுக்கு நீங்க கிராட்டிடியூட் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அது செய்யும் பொழுது கண்களை மூடிட்டு கூட நீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். திறந்து கண்ணை திறந்து வச்சுட்டே கூட நீங்க சொல்லலாம். ஸோ முடிஞ்ச கண்ணை மூடிட்டு அந்த மாதிரி சொல்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க என்னன்னா, ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து மாட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கான அவுட்கமை இம்மீடியட்டா நீங்க அந்த சூழ்நிலையில இருக்கும் போதே மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்க அது மாறிடுச்சு, அந்த ரிசல்ட்டுக்கு நான் தேங்க்யூ சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லும் பொழுது அது வந்து கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ரோண்டாவும் அதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஒன்னொன்னுமே இவங்க சொல்ற ஒரு ஒரு மேஜிக்கல் ப்ராக்டிஸுமே என்னன்னா ரவுண்டா அவங்க பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் கிடைச்சதுனால தான் அவங்க இந்த புக்கே நமக்கு போட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த கரெக்டா இந்த ப்ராக்டிஸை எப்படி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காலையில அந்த 10 கிராட்டிடியூட்ஸ் எழுதுவோம் இல்லையா, அந்த 10 விஷயத்தையும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான 3 சூழ்நிலை, 3 சுச்சுவேஷன் முக்கியமானது எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3 விஷயமும்
அந்த சூழ்நிலை எப்படி வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ அதை விட நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு வண்டர்ஃபுல்லான அவுட்கம் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி அது ஆல்ரெடி நடந்துருச்சுங்கிற மாதிரி அதுக்கு கிராட்டிடியூட் வந்து எழுதுறது, லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுறது. அதுக்கப்புறமேட்டு அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் ஒரு 3 இதை செலக்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும், இல்லை இப்போ நடக்குதுனாலும் நம்ம இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு கூட ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு நடந்ததுன்னா அப்ப கூட ஒரு காலோ இல்லை யாரையாவது மீட் பண்றீங்களோ என்னவா இருந்தாலும் அதுக்கான அவுட்கமுக்கு நீங்க வந்து தேங்க்யூ அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு அந்த மாதிரி நீங்க இப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கூழாங்கல்ல வந்து கையில வச்சுட்டு அன்னைக்கான நல்ல விஷயங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு படுக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து அந்த அவுட்கமுக்கு நம்ம வந்து தேங்க்யூ சொல்றது அப்படிங்கிறது. ஸோ ஒன்னொன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராக்டிஸ்லயுமே வந்து கொஞ்சம் அதை வந்து இன்னும் டெப்தா அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஒரு விஷயத்துலயும் ஒரு ஒரு ப்ராக்டிஸ்லயுமே நம்ம ஏதாவது ஒன்று கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்னொன்னுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஏதாவது புதுமையா அதுல இருந்து நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுல எந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா பண்ண முடியுதோ, எந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை கண்டினியூஸா வந்து நீங்க பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தது டே 22க்கான ப்ராக்டிஸ் பிஃபோர் யுவர் வெரி ஐஸ் அப்படின்னு, உங்கள் கண்களுக்கு முன். இது என்னன்னா ரோண்டாவோட வாழ்க்கையில நடந்த விஷயத்தையே அவங்க இந்த ப்ராக்டிஸ்ல சொல்லியிருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி ரோண்டா வந்து அந்த சீக்ரெட், அதுக்கப்புறம் இந்த மேஜிக்கல் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல வந்து இவங்களுக்கு ஆசைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருந்துச்சாம். அதை லிஸ்ட் போட்டு பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய லிஸ்டா வருதான். ஆசைகள் லிஸ்ட் ரொம்ப பெரிய லிஸ்டா வருது. இவங்க என்ன பண்றாங்க, அதுல ஒரு 10 ஆசைகள் மட்டும் எடுக்கிறாங்க. 10 பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அதுல ஒன்னொன்னா நம்ம வந்து தேங்க்யூ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ஒரு ஆசைக்குமே அவங்க தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு ஒரு ஆசையும் அவங்க படிக்கும் பொழுது அவங்க வந்து மனசுக்குள்ள அப்படியே கற்பனை பண்ணிப்பாங்களாம், அதெல்லாம் நிறைவேற மாதிரி பண்ணிட்டு தேங்க்யூ சொல்றாங்க. அந்த லிஸ்ட், அந்த 10 லிஸ்ட் போட்டாங்க இல்லையா, அதை வந்து அவங்க எப்பவுமே அவங்க பேக்ல வச்சுப்பாங்களா. எங்க போனாலுமே, எங்க டிராவல் பண்ணி போனாலுமே அவங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்து படிச்சுட்டு அதை அப்பப்போ தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த சமயத்தில் அந்த டைமை கூட நீங்கள் இந்த லிஸ்ட் எடுத்து படித்து பார்த்து விஷுவலைஸ் பண்ணி ஸோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறின மாதிரி நினச்சி நம்ம வந்து தேங்க்யூ சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ, எவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் அந்த விஷுவலைசேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயங்கள், உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆசைகளை இந்த மாதிரி ஒன்னொன்னா நிறைவேறின பிறகு அதை ஒன்னொன்னா கிராஸ் பண்ணி போட்டுட்டே வருவாங்களாம். ஒன்னொன்னு நிறைவேறின பிறகு அடுத்தது இன்னொரு புது லிஸ்ட் போடுவாங்களாம். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு லிஸ்ட் போடுவாங்களாம். பட் இது இவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அப்போ அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு இவங்களோட ஆசை ஒரே ஒரு ஆசையை பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. ரோண்டாக்கு வந்து போரா போரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அந்த இடம் வந்து தஹத்தி அப்படின்னு ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருக்கான். இந்த ஆசையும் வந்து அந்த லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தாங்களாம். ஸோ அவங்க இந்த மாதிரி கிராட்டிடியூட் சொன்னோன்னே ஒரு வீக்கெண்ட்ல அந்த ஆசை வந்து நிறைவேறிடுச்சா. அவங்க வந்து அந்த போரா போரா அப்படிங்கிற இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டாங்களாம். ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்துல தன்னுடைய வீக்கெண்டை வந்து ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியா முடிச்சிட்டு ரிட்டர்ன் ஆகி வரும்பொழுது அப்போ அந்த தகத்தின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த போரா போரா பக்கத்துல அந்த இடத்துடைய மெயின்லேண்டில் அந்த ஃப்ளைட் வந்து டிரான்சிட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஃப்ளைட் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அந்த தகத்திங்கிற அந்த இடத்துடைய லோக்கல் பீப்புள் வந்து அந்த ஃப்ளைட்டில் ஃபுல்லாக ஏறுறாங்க. அப்படி ஃபுல்லாக ஏறும்போது அந்த மக்களோட முகம் பார்த்தா ரொம்ப பிரகாசமாக இருக்கு. அதே மாதிரி அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம். அவங்க உள்ளே வந்துன்னேவே நமக்கு வந்து அந்த அந்த ஃபீலிங், அந்த ஹாப்பி ஃபீலிங் நமக்கும் வந்து ஒட்டிக்குமா. அந்த மாதிரி ரோண்டாவும் வந்து அந்த மக்களை பார்த்துட்டு அவங்க ஃப்ளைட்டு உள்ள வந்தோடனவே எனக்குள்ள ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தா ரவுண்டா அவங்கள பார்க்கும்போது எப்படி இவங்க வந்து இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த மக்கள் வந்து தங்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த ஃப்ளைட்ல வந்து அவங்க இருக்கிறதுனால அதுக்கும் கிரேட்ஃபுல்லா, அவங்க எல்லா மக்களும் ஒண்ணா சேர்ந்து டிராவல் பண்றாங்க இல்லையா, அதுக்குமே அவங்க கிரேட்ஃபுல்லா இருந்தாங்களாம். ஸோ அந்த ஃப்ளைட்ல சர்வ் பண்ண ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த மக்கள் அந்த தகத்தி இடத்துடைய
மக்கள் வந்து ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லா இருந்தனால தான் அவங்க வந்து எப்பவுமே அந்த மகிழ்ச்சியான ஒரு இதுலயே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இவங்களுக்கு தொத்திக்கிச்சு. அது வந்து இவங்களுக்கு புரிஞ்சுது. இன்னொன்னு அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த போரா போரான்ற இடத்துக்கு அவங்க போனாங்க இல்லையா, அதுவுமே இந்த கிராட்டிடியூட அவங்க ப்ராக்டிஸ் பண்ணனால தான் அந்த இடத்துக்கே அவங்க போக முடிஞ்சுது. ஸோ அதோடைய விளைவு தான் இந்த ஹாப்பியான மக்களோட ரோண்டா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கிராட்டிடியூடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அது வந்து நமக்கு இந்த மாதிரி இன்னும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மக்களையும் அந்த சூழ்நிலையுமே இன்னும் அது உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த விஷயத்த அவங்க இங்க ஷேர் பண்றாங்க நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் வந்து இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். நம்மளும் அப்பதான் இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை வந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ஃபர்ஸ்ட் நிறைய லிஸ்ட் போட்டு போட்டு நிறைவேற்றிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா இவங்க போட்ட 10 பாயிண்ட்ஸ் 10 டிசையர் லிஸ்ட்ல வந்து கடைசியா 10th டிசையர் வந்து எப்ப நிறைவேறுச்சுன்னா 4 இயர்ஸ் ஆச்சாம் அது வந்து நிறைவேறதுக்கு. ஆனா கண்டிப்பா நிறைவேறும், பட் இட் வில் டேக் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அவங்க வந்து லிஸ்ட் போட்டு எழுதி ஒரு ஒரு டிசையரா வந்து நிறைவேறதுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது, ஒன்னொன்னா நிறைவேறிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அவங்க கம்பெனி வந்து $2 மில்லியன் வந்து லாஸ் ஆகி கம்பெனி ஃபுல்லா க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சாம். ஸோ ரோண்டாக்கு வந்து 2 மாச டைம்ல அந்த கம்பெனியோட கடன் வந்து அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, கம்பெனி கடன்ல போயிடுச்சு, மூடியாச்சு. இவங்களுக்கு 2 மாசம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோண்டாக்கு வர வழி இல்லை, அவங்களுடைய எல்லா அசட்ஸையும் லேண்டு வீடு எல்லாத்தையும் வந்து வித்து அவங்க பேங்க்ல கொஞ்சம் பணம் இருந்தது எல்லாம் கொடுத்து எப்படியோ அந்த கம்பெனியோட கடனை அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சாம். பட் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணாங்களா, அப்போ ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்களா. அதுல என்ன போட்டு வச்சிருந்தாங்கன்னா, கம்பெனி இவ்வளவு கடனாகி பணம் கொடுத்துட்டு இருந்தாலுமே அவங்களோட லிஸ்ட்ல முதல்ல இல்ல, அவங்க லிஸ்ட்ல வந்து என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பங்களோ மாதிரி ஒரு வீடு, மேன்ஷன் மாதிரி ஒரு வீட்ல தான் இருக்கிற மாதிரியும், அந்த வீட்ல இருந்து முன்னாடி வந்து ஒரு தெரியிற மாதிரியும், இது எல்லாம் வந்து அவங்க லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள சுத்தி எல்லாம் ஹாப்பி பீப்புள் இருக்காங்க, ரிச் பீப்புள் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் நல்லா போகுது, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட லைஃப் எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டெட் எனர்ஜி ஃப்ளோ அப்புறம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அவங்க எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி, இது எல்லாம் அவங்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க இவ்வளோ மோசமான நிலைமையிலையும். ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் டிசைரா அவங்க போட்டது என்னன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து நான் ஹாப்பியா ஆக்கணும், என்னுடைய வேலை மூலியமா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை நான் வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டிசைரா வச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா இம்பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அதுவும் பாசிபிளா ஆயிடுச்சான், அதுவும் நடந்துருச்சான். அவங்களுடைய வேலை மூலியமா இதே மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கு அவங்க சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்களாம். ஸோ நம்ம எதெல்லாம் முடியவே முடியாது, இதெல்லாம் என்னால சான்ஸே இல்லைன்னு நினைச்சது கூட உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இட் வில் டேக் டைம், அவ்வளவுதான். நம்ம கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும். அதே சமயம் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற இந்த ப்ராக்டிஸை வந்து தொடர்ந்து சின்சியரா நம்ம பண்ணிட்டே இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா ரோண்டா வந்து எப்பவுமே அவங்களுடைய பேக்ல அந்த லிஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஒன்னொன்னும் வந்து அந்த டிசையர் வந்து நிறைவேறின பிறகு கிராஸ் போட்டுருவாங்க. அண்ட் அந்த பேப்பரை எப்பவுமே அவங்க கூட வச்சுட்டே இருப்பாங்க, எப்பவுமே டைம் கிடைக்கிறப்ப படிச்சுட்டே தான் இருப்பாங்களாம். ஸோ இதை வந்து நம்மளும் வந்து செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்றாங்க. அதாவது அவங்க தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சிட்டேன். அதே மாதிரி இப்போ உங்களுடைய டேர்ன், நீங்களும் இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் வந்து இந்த கிராட்டிடியூட் ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆகுதுங்கும் போது உங்களுக்கும் கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு இந்த இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம பண்ணணும். நம்ம பொதுவாக ஒரு இடத்துக்கு போகணும் பிளான் பண்ணா கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் வந்து நம்ம அங்கே போய் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் இடம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு கற்பனை ஓடும் பார்த்தீங்களா. அதுதான் அந்த விஷுவலைசேஷனுங்கிறது. அதுதான் அந்த அவுட்கமுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், அந்த விஷுவலைசேஷன்லாம் நீங்களும் வந்து அதை அப்படியே பண்ணி பார்க்கறது, அதை அப்படியே ஃபீல் பண்ணும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்க வந்து தேங்க்யூ அப்படிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ இதுல இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, அந்த லிஸ்ட்டை வந்து மறக்காம எப்பவுமே நீங்க கூட வச்சிருக்கணும் அப்படிங்கிற திரும்ப திரும்ப அதான் அவங்க சொல்றாங்க.
அதாவது அந்த லிஸ்ட்டை வந்து எந்த அளவுக்கு நீங்க உங்க கூடயே வச்சுட்டு அப்பப்போ நீங்க படிக்கிறீங்களோ அதுக்கான அந்த ரிசல்ட்டை வந்து உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பார்க்க முடியும். அது எல்லாம் உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறத வந்து நீங்க கண்ணு முன்னாடியே நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அதை எப்பவுமே பர்ஸ்ல வச்சிருக்கிறது, பேக்ல வச்சிருக்கிறது, அப்பப்போ அதை பார்த்துட்டு படிச்சுட்டு நம்ம செய்யும் பொழுது ரொம்ப சீக்கிரமே அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதுல. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம மார்னிங் வந்து அந்த 10 கிராட்டிடியூட் சொல்லணும். நமக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸ்க்கு 10 கிராட்டிடியூட் சொல்றது. அதுக்கப்புறம் உங்களுடைய 10 டிசையர் அதை என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்றது. ஒரு ஒரு டிசையரையும் நீங்க வந்து படிச்சுட்டு அதை விஷுவலைஸ் பண்ணிட்டு அது ஒன்றுன்றதுக்கும் வந்து நீங்க வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்றது. அதே சமயம் அந்த லிஸ்ட்டை வந்து நீங்க எப்பவுமே உங்களுடைய பாக்கெட்லயோ இல்லாட்டி உங்க பர்ஸ்லயோ நீங்க வைக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு அதுக்கும் நீங்க வந்து தேங்க்யூ அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் நைட்டு தூங்கும்போது கையில வந்து கூழாங்கல் வச்சுட்டு அன்னைக்கான நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லிட்டு படுக்கணுங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 2 ப்ராக்டிஸு, டே 21 அண்ட் 22க்கான ப்ராக்டிஸு. ஸோ இதோட நான் அதை என் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். இந்த செஷன் என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.